படிப்பென்று கேட்டால், கல்வி என்று கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்று சொன்ன அந்த நடைமுறையை தாண்டி சாதாரண சோறு சாதம் அப்படின்ற 2 இடைவெளிக்குள்ளார ஒரு பெரிய சமூகத்தை அடைக்கிறோம். நீதிமன்றங்கள்ல 90% பார்ப்பனர்கள் இருக்காங்க. அவன் எந்தெந்த குளத்துல வேலை பார்த்தானோ அவனை வேலைக்கு அனுப்பும். அந்த பயிற்சியை நாங்களே கொடுக்கிறோம். பயிற்சி நாங்க கொடுக்கறது மட்டுமல்ல, அந்த பயிற்சிக்கு 50,000 ரெமுனரேஷனும் கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வரான். இன்னும் எத்தனையோ கொடுமைகளுக்கு உள்ளாக்கினாலும் நான் இந்த இயக்கத்திற்கும் இந்த இயக்க இன மக்களுக்கும் நான் போராடுவது என்னுடைய தலையாய கடமை என்று நான் பயணிக்கிறேன் அப்படின்னு கலைஞர் சொல்றார். அவ்வளவுதான். இனிமேல் நம்ம ஆரியர்கள் ஆட்சி தான், திராவிடர்கள்ங்கிற அந்த சித்தாந்தமே இல்ல. பெரியார் அண்ணாவும் பிரிஞ்சுட்டாங்க. முதல்ல இந்த பதிப்பகம் உருவானது அப்படிங்கிறதே ஒரு பெரிய வரலாறு. ஏன்னா தொடர்ச்சியா இந்த திராவிட இயக்கம் என்பது வாசிப்புகளின் தளத்தில் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த தளத்துல வாசிப்பை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய நீண்ட நாள் கனவு எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த கனவை நிறைவேற்றுவது எதன் மூலம் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறப்ப செயலாளர் நாம் ஒரு பதிப்பகம் தொடங்குவோம், இளைஞரணி சார்பாக முத்தமிழறிஞர் பதிப்பகத்தை தொடங்கி அதன் மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த புத்தகங்களை சேர்ப்போம் அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. அந்த அடிப்படையில் குறைந்த காலத்தில் ஒரு 20-25 புத்தகங்களை தொடர்ச்சியாக கொண்டு இன்னும் பல புத்தகங்கள் அச்சுப்பணியில் இருந்துகிட்டு இருக்கிற அந்த வாய்ப்பை வழங்கிய இளைஞரணி செயலாளருக்கு நம்முடைய ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா, திமுக காரனா நான் ரொம்ப பெருமை அடைகிற விஷயம் இந்த இயக்கத்தை வழிநடத்துறவர்கள், வழிநடத்த போற தலைவர்கள் இந்த தலைமுறை வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது எத்தனை அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இருக்காது. திராவிட இயக்கம் ஏன் தொடர்ச்சியா வாசிங்க அப்படின்னு சொல்லுதுன்னா, நாம் படிப்பதற்கு வழி இல்லாதவர்களாய், படிப்பென்று கேட்டால், கல்வி என்று கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்று சொன்ன அந்த நடைமுறையை தாண்டி நாம் படிக்க முடியாது, நம்மளால கல்லூரிகளுக்கு போக முடியாது, உரிமைகளற்றவர்களாக இருந்தோம். இன்னைக்கு கூட நீதிமன்றங்கள்ல ஒரு பார்ப்பனிய பனியா கும்பல் ஒரு கட்டத்தை ஆர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் சேர்க்கணும், இதையெல்லாம் உடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசிக்க வேண்டும், நாம் படிக்க வேண்டும், கற்றறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் திராவிட இயக்கம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஒவ்வொரு டீ கடையிலையும் ஒவ்வொரு சலூன் கடைகள்லையும் இந்த சலூன் கடைகளையே படிப்பகங்களாக மாற்றி நடத்தியதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழக கிளை அமைப்புகள் அவ்வளவு அற்புதமான வாசகர்களை உருவாக்கி, அன்னைக்கு இருந்த தினகரனா இருக்கட்டும், முரசொலியாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், திராவிட நாடா இருக்கட்டும், நீங்க இன்னொரு விஷயம் நம்ப மாட்டீங்க, தொடர்ச்சியாக சிற்றிதழ்களை தன் சொந்த செலவில் பல தலைவர்கள், இன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவில் தொடங்கி நம்முடைய பேராசிரியர் வரைக்கும் தொடர்ச்சியா இதழ் நடத்தியிருக்காங்க. சாதாரண சோறு சாதம் அப்படின்ற 2 இடைவெளிக்குள்ளார ஒரு பெரிய சமூகத்தை அடைக்கிற முடியும். அப்ப அதை புரிஞ்சுக்கிற தக்குவம், சாதம்னாலும் ஒண்ணுதான், சோறுனாலும் ஒண்ணுதான். சாதம்ங்கிறது அவள் சொல்லுவா, சோறுன்னு நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க. இந்த 2 வித்தியாசம் தான். இந்த 2 வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா வாசிக்கணும். நீதிமன்றங்கள்ல 90% பார்ப்பனர்கள் இருக்காங்க. ஏன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருக்காங்க? 90% சிறுபான்மையினரோ அல்லது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏன் இருப்பதில்லை? ஏன் அங்க போக முடியல? ஏன் முதல்ல நேரடி தேர்வு முறை இல்லை? ஏன் அதுல இடஒதுக்கீடு இல்லை? இப்படி எல்லா கேள்விகளும் வருது. ஏன் மத்திய சர்க்கார்ல நேரடியாக அமைச்சருக்கு கீழே செயலாளர்களை நியமிக்கிற போது இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு நோ ரிசர்வேஷன் சொல்லி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை ஏன் கொண்டு வந்தான்? 96 அண்டர் செக்ரட்டரிஸ்ல 90 பேர் பார்ப்பனர்கள் இருக்காங்க. ஏன்னா அவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப இதுக்கு கருத்தியல் ரீதியா நம்ம பதில் சொல்லணும்னா இங்க இருக்கிற எல்லா புத்தகத்தையும் படிக்கணும். இந்த புத்தகத்தை படிச்சா தான் நாம புரிஞ்சுக்க முடியும். அப்ப புத்தகங்கள் மட்டும்தான் உங்களை உயர்த்தும். ஆகவே தொடர்ச்சியாக வாசியுங்கள். இப்போ முதல்ல நம்ம ஒன்றிய அரசு என்ன பண்ணாங்க, தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வரும்போது அதிகமாக எதிர்த்தது நம்ம தான். சட்டமன்றத்தில் அதுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க நம்ம தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே ஒன்றிய அரசு அப்போ கொண்டு வரும்போது மாணவர்களுடைய கல்வியை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு அதுக்குள்ளே மாணவர்கள் யாராவது தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு இல்லை 2 வாய்ப்பு தான் கொடுப்போம், அதுக்கப்புறம் அவங்களால வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும்னா, அவங்களுடைய அவங்க கல்வி படிப்பை தொடர்ந்து கொண்டு போகிறது நிற்கும். தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் கொடுக்குற அந்த கல்விக் கொள்கை என்பது திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானது. கல்விக் கொள்கை அப்படிங்கிறதே என்னன்னா, அவங்க இந்திய கொண்டு திணிக்கிறதுக்கு கல்விக் கொள்கையினுடைய நோக்கமே மும்மொழி கொள்கை தான்.
அந்த மும்மொழி கொள்கையில இந்திய கொண்டு வந்து திணிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். அது மட்டும் அல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் படிக்க கூடாது. நீங்க கலைஞர் தான் இந்தியாவிலேயே முதல் முறையா நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் கொண்டு வந்தார். ஆனா இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, தொடர்ச்சியாக நுழைவுத் தேர்வுகளை, அதாவது 3ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம், 5ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம், 7ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாம், 8ஆவது, 9ஆவது, 10ஆவது, 12ஆவதுன்னு இப்படி தொடர்ச்சியா பப்ளிக் எக்ஸாம் வைப்பதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மால 3ஆவதுல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா, சரி ஓகே 3ஆவதுனா இன்னொரு வருஷம் எழுதட்டும், அந்த வருஷமா ஃபெயில் ஆயிட்டானா அட போப்பா வேற வேலைக்கு இல்லையா அப்படின்னு படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணுவான். ஆனால் அடிப்படை கல்வி உரிமைங்கிற சட்டத்தை இந்தியாவிலேயே முதலில் உருவாக்கியது கலைஞர். 8ஆம் வகுப்பு வரை படிக்கிறவன் எல்லாம் பாஸ். ஏன் கொண்டு வந்தாருன்னா, அந்த 8ஆவது என்பது குறைந்தபட்ச கல்வி தகுதி. இன்னைக்கு லிட்ரஸி ரேட்ல நாம எங்கேயோ இருக்கோம். எவ்வளவோ பெரிய பொருளாதார மாநிலங்கள் இருக்கிற போது லிட்ரஸி ரேட்ல நாம முன்னாடி நிக்கிறோம். ஏன் எலிமெண்டரி ஸ்கூல்ல எல்லாரும் ஸ்கூலுக்கு போறான் 100%. ஏன் முடியுது அப்படின்னா, நம்முடைய ஆட்சி, நம்முடைய அமைச்சர்கள், நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ச்சியா இதை கண்காணிச்சு அதன் மூலம் பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி தராங்க. இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அவனை பப்ளிக்ல போடு, அவனை பேச விடாத, அவனை தடுத்து நிறுத்து, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காத. அந்த வாய்ப்பை கொண்டு வரதன் மூலம் தான் இந்த விஸ்வகர்மாங்கிற குலக்கல்வி திட்டம் வருது. அந்த குலக்கல்வியின் மூலம் அவன் குலத்தொழிலுக்கு போட்டோம். நீங்க அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய கிட்டத்தட்ட ஒரு 1200 பக்கம் இருக்கு. அந்த 1200 பக்கத்துல வந்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றது, எல்லா தேர்வுகளையும் கொண்டு வந்து அந்த படிப்பின் மூலம் அதை நிறுத்தி விட்டு மற்றவர்களை எங்க கொண்டு போறீங்க அப்படின்னா, அவன் எந்தெந்த குலத்துல வேலை பார்த்தானோ அவனை வேலைக்கு அனுப்பு. அந்த பயிற்சியை நாங்களே கொடுக்குறோம். பயிற்சி நாங்க கொடுக்கறது மட்டுமல்ல, அந்த பயிற்சிக்கு 50,000 ரெமுனரேஷனும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வரான். நாம் ஆல்ரெடி என்ன சொல்றோம், உன்னுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய அந்த திட்டம் இருக்கு இல்லையா, அது 50%, அதாவது 50% என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்ப கொண்டு வரான்னா 2035 கொண்டு வரான். நாம 2025 கிட்டத்தட்ட 79% அடைஞ்சிட்டோம். நாங்க இந்தியாவுக்கே முன்மாதிரியா இருக்கோம். நான் ஏன் உன்னிட்ட வரணும்? நான் ஆல்ரெடி பிஹெச்டி படிச்சிருக்கேன், நீ ஏன் எனக்கு எல்கேஜி பாடம் எடுக்கிற? குறிப்பா வாசிப்பு தான் மிக முக்கியமான ஒண்ணுன்னு சொல்றீங்க. இது கொள்கை ரீதியா மாணவர்களிடத்திலையும் இளைஞர்களிடத்தையும் கொண்டு போகணுமா, இல்ல அரசியல் ரீதியா மாணவர்களிடத்தை கொண்டு போகணும்? ரெண்டுமே முக்கியம். நீங்க அரசியல் ரீதியா இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நாம் தமிழர் சொல்றேன். அவன் என்னன்னே தெரியாது, அவன் விசில் அடிச்சான் குஞ்சு, அவன் பத்துறதையும் கையை தூக்கி ஆட்டுறதையும் பார்த்துட்டு அங்க போறாங்க. ஆனா ஒரு மெச்சூரிட்டி, ஒரு 25 வயசு 30 வயசு ஆனவன அந்த கட்சியை விட்டு வெளியில வரான். ஏன் வெளியில வரானா, அது வெறும் காத்து இல்லாத பலூன், அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு பலூன்ல காத்தை பிடிக்கிட்டோம்னா சொர்ன்னு வேகமா சுத்தலாம். அந்த மாதிரி தான் சீமா. நாம காத்துள்ள பலூனோ கிடையாது. நாம மக்களை கரையேற்றுகிற படகு, நாம மக்களை கரையேற்றி அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற கட்டுமரம். அதைத்தான் கலைஞர் சொன்னார். கொள்கை ரீதியாக ஒரு அமைப்பை கட்டமைக்கிற போதுதான் அது வலுப்பெறும். இப்ப நீங்க சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா என்றைக்கு வலுப்படுகிறீர்களோ அன்றைக்கு நீங்களும் வெற்றி பெறுவீர்கள், அடையாளப்படுத்துவீர்கள். ரொம்ப நாளா சீமான் மேடையில வச்சுக்கிட்டே தான் கேட்கிறேன், சரிப்பா நீ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஆட்சி அமைக்க முடியுமா, இல்ல தமிழ் தேசத்துக்குன்னு தனியா ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கணும். அப்ப நான் தமிழ் தேசியத்தின் படிதான் ஆட்சி அமைப்பேன்னா அவர் ஜெயிலுக்கு போகணும். இட் இஸ் அகேன்ஸ்ட் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நான் இந்த சட்டமன்றத்துல நிக்கணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கறதான் போக முடியும். சித்தாந்த ரீதியா மட்டும் இல்ல, கொள்கை ரீதியா திராவிட இயக்கங்களும் உதயசூரியனும் களத்துல வேற எங்கேயோ இருக்கு. இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் இருக்கு இல்லையா, நமக்கு எதிரிகள் நிறைய. இப்ப தமிழ் தேசியம் பேசுற சீமானுக்கு பொட்டி கொடுக்கறதுக்கு பாஜக தயாரா இருக்கும். ஆனா நமக்கு பாஜக எதிரி, சீமானும் எதிரி, அதிமுகவும் எதிரி, எல்லாரும் எதிரி. சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லா பத்திரிகைகளும் அதிமுகவை ஆதரிச்சு கொண்டாடுது. ஆனா அந்த ஆட்சியை போல ஒரு கேவலமான ஆட்சி, பொருளாதார சரிவு, பொருளாதார முன்னேற்றமற்ற நிலை, கல்வியில் தரந்தாழ்ந்த நிலை இல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை ஊதி பெருசாக்கி இது ஏதோ திராவிடத்துக்கும் திராவிட சித்தாந்தத்துக்குமே கேடு அப்படின்னு இன்னைக்கு அண்ணாவுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்க மாதிரி ஆனந்தவுடன் போடுது இல்லையா. இது இனப்பகை. கலைஞர் அதைத்தான் சொன்னார். நீ யாரு அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றார், நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழர், நாட்டால் இந்தியன் அப்படிங்கிறார். நான் என் மரபினத்திற்கு உட்பட்டு தமிழ் தேசியத்தை ஆதரித்து இந்திய ஒருமைப்பாட்டிற்குள் பயணிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய மனநிலை. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாள் முதல்ல இன்னைக்கு வரைக்குமே திமுக மீதும் திமுக தலைவர்கள் மீதும் அவதூறுகளும் பொய் பிரச்சாரங்கள், நடக்காத சம்பவங்கள் நடந்த மாதிரி சொல்லி சமூகத்தில் ஒரு பேச்சை உண்டாக்குறாங்க. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தோட அடிமட்ட தொண்டர்கள் முதல் கொண்டு தலைவர்கள் வரை பெரிய குற்றங்கள் வெளிப்படையாக ஆதாரத்தோடய செஞ்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சொத்து குவிப்பு வழக்கு,
அப்புறம் வந்து வளர்ப்பு மகன் ஆடம்பர திருமணம், கொடநாடு கொலை வழக்கு, இந்த மாதிரி நிறையா வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை வந்து ஒரு பேசுபொருள் ஆக்காமல் அதை வந்து கடந்து போயிடுறாங்க. கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஒரு சாதாரண மனிதன், ஆனால் நான் பேசுகிற அந்த சாதாரண மனிதனுடைய கொள்கையின் அடிப்படையில் என் குடும்பத்தை, உற்றார்களை, உறவினர்களை கொச்சைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, இழிச்சொல் பேசி என்னை இன்னும் எத்தனையோ கொடுமைகளுக்கு உள்ளாக்கினாலும் நான் இந்த இயக்கத்திற்கும் இந்த இயக்க இன மக்களுக்கும் நான் போராடுவது என்னுடைய தலையாய கடமை என்று நான் பயணிக்கிறேன் அப்படின்னு கலைஞர் சொல்லுவார். இப்போ நீங்க சொல்ற அவதூறு ஏன் அப்படின்னா, கடைசியா அவர் சொல்லியிருப்பாரு, காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்பது போல இந்த மக்களுக்கு திராவிட சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இயக்கமாக, அதை நிலைநிறுத்துகிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதுல நான் இன்னும் நீங்க அந்த வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போனீங்கன்னா, பெரியார்கிட்ட இருந்து அண்ணா பிரிஞ்சு வர்றப்ப கல்கி எழுதினார், ஆஹா அவ்வளவுதான், இனிமேல் நம்ம ஆரியர்கள் ஆட்சி தான், திராவிடர்கள்ங்கிற அந்த சித்தாந்தமே இல்லை, பெரியார் அண்ணாவும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அண்ணா மறைவிற்கு பிறகு அவ்வளவுதான், அண்ணா ஒளிஞ்சிட்டாரு, இனிமே வந்து வேசி மக்களாக சூத்திர மக்களாக நான் மாற்றுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அண்ணாவிற்கு பிறகு ஒரு ஜெயிண்ட் வராரு, அவர் கலைஞர். அவர் 50 வருஷம் நிக்கிறாரு. ராமகோபாலன் வரைக்கும் கலைஞர் பார்க்கிறார். ராமகோபாலன் பகவத்கீதை கொடுக்குறார், அவர் கீதையின் மறுபக்கத்தை எடுத்து கையில கொடுக்குறார். அப்ப மூச்சிலையும் பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் ஒரு நொடி அவர் என்ன புத்தகம் எடுத்துட்டு வர்றாருன்னு கலைஞருக்கு எப்படி தெரியும்? மேல வந்தோன்னு புத்தகம் கொடுக்குறாரு, இந்த டக்குன்னு டேபிள் இருந்தா அப்படி அப்படின்னு கீதையின் மறுபக்கத்தை எடுத்து கையில கொடுக்குறாரு. அப்ப நாம் சித்தாந்த எதிரிகள். சித்தாந்தத்தை அழிச்சிட்டோம்னா உன்னை சாதாரணமா சூத்திரன் ஆக்கிடலாம். முல்லைவந்தன் வந்து இன்னைக்கு நீ பட்டம் படிச்சுட்டு நீ இவ்வளவு பெரிய இன்ஜினியரா ஐடி கம்பெனில வேலை பார்க்க முடியாது. அப்ப ஏன் வேலை பார்க்க முடியாது அப்படின்னா, உன்னைய திரும்பவும் உன்னைய பழைய நிலைக்கு சூத்திர நிலைக்கு கொண்டு போறதுக்கான அந்த வேலையை அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான். தேர்தலையே நிக்காத நிர்மலா சீதாராமன் 10 வருஷம் நிதித்துறை அமைச்சரா எப்படி இருக்காங்க? ஏன் அவங்களால முடியுது? அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? அப்ப அந்த கேள்வியை நீங்க வைக்கணும். அப்ப அதுக்கு நீங்க நிறைய வாசிக்கணும்.